வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு BL வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிலே வாழுகிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்து தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி, கோதாவரி இணைப்புப் பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் HV ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்ரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார்.
பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜா ஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை, 2013ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலை திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜா ஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன். தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜா ஸ்தபதி தெரிவித்தார். கடந்த 51 ஆண்டு காலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலை கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பு அம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வர 28ஆம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள், பக்தர்கள் வருவாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200க்கு மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், ஒரு 3 ட்ரோன், ஒரு 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியில பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்க ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்க எல்லாருக்கும் வேண்டுகோள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 கிலோ போதைப்பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை, கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.